வணக்கம். உங்க எண்ணங்களால உங்க வாழ்க்கையமே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அத பத்தி தான். நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் எப்படி நம்ம யதார்த்தத்த, நம்ம வாழ்க்கைய உருவாக்குதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரிக்குள்ள ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. ஸ்வர்க்கம், நரகம்னு நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அது எல்லாமே நம்மக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம உலகத்தையே உருவாக்குது. சரி, அப்ப முதல் விஷயத்துக்கு வருவோம். நம்ம எண்ணம் தான் நம்ம யதார்த்தம். இது எப்படி வேலை செய்யுது? இது ஏதோ சும்மா சொல்ற நம்பிக்கை விஷயம் இல்ல. இது ஒரு ப்ராசஸ். ஒரு விவசாயி நிலத்துல எதை விதைக்கிறாரோ அதுதானே அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். அங்க நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில விளையும். வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இத உங்க வாழ்க்கையோட மாஸ்டர் கீ மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணுமா, செல்வம் வேணுமா, வெற்றி வேணுமா, எதுவா இருந்தாலும் சரி, அதை எல்லாம் திறக்கிறதுக்கான ஒரே சாவி உங்க எண்ணங்கள் தான். பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா வாழ்க்கை அமையும். சிம்பிள். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஐடியா. ஒரு செகண்ட் உங்களை சுத்தி பாருங்களேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர், இந்த விளக்கத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கிற சாதனம், இது எல்லாமே முதல்ல என்னவா இருந்துச்சு? யாரோ ஒருத்தரோட மனசுல ஒரு சின்ன ஐடியாவா, ஒரு எண்ணமா தானே இருந்துச்சு. அந்த எண்ணம் தான் இன்னைக்கு ஒரு பொருளா உங்க முன்னாடி இருக்கு. பாருங்க, எண்ணம் எப்படி யதார்த்தமா மாறுதுன்னு. இதை விட ஒரு சூப்பர் உதாரணம் வேணுமா சொல்லுங்க. சரி, எண்ணங்கள் யதார்த்தமா மாறுதுன்னு சொல்றோம். ஆனா அது எப்படி நடக்குது? அந்த ப்ராசஸ் என்ன? நம்ம மனசோட மெக்கானிக்ஸ புரிஞ்சுக்க உதவுற 3 முக்கியமான படைப்பு கோட்பாடுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த உருவாக்குற ப்ராசஸ்ல மூணு சக்தி வாய்ந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. 1 சிந்திக்கிறது, 2 உணர்றது, 3 கற்பனை பண்றது. இந்த 3 தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குற டூல்ஸ். வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு பாப்போம். முதல்ல சிந்திக்கிறது. நீங்க திரும்ப திரும்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கும்போது உங்க செயல்கள் தானா அதுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். உங்க எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமான ஸ்டார்டிங் பாயிண்ட். 2வது உணர்றது. உங்க உணர்ச்சிகள் அது ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி. நீங்க சந்தோஷமா, நன்றியோட ஃபீல் பண்ணும்போது அதே மாதிரி நல்ல சூழ்நிலைகளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஆனா கவலை, பயம் இதுலயே மூழ்கி இருந்தா துரதிர்ஷ்டவசமா அதையே தான் வாழ்க்கைக்குள்ள இழுப்பீங்க. கடைசியா கற்பனை. உங்க கற்பனை தான் உங்க எதிர்காலத்துக்கான ப்ளூ பிரிண்ட். நீங்க எப்படி வாழணும்னு திரும்ப திரும்ப மனசுல கற்பனை பண்ணி பாக்குறீங்களோ அத நோக்கி உங்க வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். நீங்க தான் உங்க மனசோட ஆர்கிடெக்ட். இந்த தியரி எல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி இருக்கும்? மனசோட சக்திய பத்தி ஒரு பழைய கால கதை ரொம்ப அழகா விளக்குது. அதுதான் கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு மரத்தை பத்தின கதை. கதை இப்படிதான் தொடங்குது. ரொம்ப களைச்சு போன ஒரு விறகு வெட்டி ஒரு மரத்துக்கடியில உட்காந்து ஓய்வெடுக்கிறான். ஆஹா, படுத்து ஓய்வெடுக்க ஒரு மெத்தையான படுக்கை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சும்மா மனசுல நினைக்கிறான். என்ன ஆச்சரியம், அடுத்த நிமிஷமே ஒரு ராஜவாகனம் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னடா புதுசா இருக்குன்னு தன்னோட இந்த சக்திய டெஸ்ட் பண்ண நினைக்கிறான். நல்லா பசிக்குதே, விதவிதமா சாப்பாடும் குடிக்க பானமும் வேணும்னு நினைக்கிறான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய விருந்தே அவன் முன்னாடி வந்துருச்சு. அவனால நம்பவே முடியல. ஆனா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். அவனோட எண்ணம் ஆசையிலிருந்து மெதுவா பயத்துக்கு மாறுது. அவன் தனக்குத்தானே ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்டுக்கிறான். அதுதான் அவனுக்கு வினையா முடியுது. அந்த மரம் அவனோட பயத்தையும் நிஜமாக்குது. ஒரு புலி அவன் முன்னாடி தோன்றி அவனை தாக்குது. அவனோட கடைசி எண்ணம் இது என்னைய சாப்பிட போகுதுங்கிறது தான். அதே மாதிரி நடந்துடுச்சு. இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? அந்த மாயாஜால மரம் வேற எதுவும் இல்ல, அது நம்ம மனசுதான். அந்த கல்பத்தரு மரம் மாதிரி நம்ம மனசுக்கும் நல்லது கெட்டதுன்னு பாகுபாடு பார்க்க தெரியாது. நீங்க எதை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிக்கிறீங்களோ, எதை உணர்றீங்களோ அத அப்படியே உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம மனசு ஒரு சக்தி வாய்ந்த கருவேனும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த சக்திய நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறது, பாசிட்டிவிட்டிய நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பிராக்டிஸ் பண்றது, அதுக்கான சில சிம்பிளான ஸ்டெப்ஸை இப்போ பார்க்கலாம். இதோ 4 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸ். முதல்ல உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறத கவனிங்க. அது எப்பவும் பாசிட்டிவா இருக்கட்டும். 2வது உங்க பிரச்சனைகளை பத்தி யோசிக்கிறத விட உங்க இலக்குகளை பத்தி யோசிங்க. 3வது ரொம்ப முக்கியமானது, உங்க பயத்துக்கும் கவலைக்கும் எனர்ஜி கொடுக்காதீங்க. ஏன்னா கவனம் எங்கே இருக்கோ சக்தி அங்கேதான் பாயும். கடைசியா உங்களை நீங்க முழுசா நம்புங்க. இந்த கணக்கு எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் வெறும் 10% தான்.
ஆனா அந்த 10%க்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றது தான் மீதி 90% வாழ்க்கையை முடிவு பண்ணுது. கண்ட்ரோல் சூழ்நிலைகிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கு. ஒரே மாதிரியான மோசமான சூழ்நிலையில ஒரே குடிகார அப்பா கிட்ட வளர்ந்த 2 அண்ணன் தம்பிங்க. ஒருத்தர் இல்ல நான் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வருமேன்னு நினைச்சு ஒரு பெரிய கோடீஸ்வர CEO ஆனாரு. இன்னொருத்தரோ இப்படி ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு வேற என்ன ஆக முடியும்னு நினைச்சு தான் அப்பாவை மாதிரியே அதே சேரியிலே தங்கிட்டாரு. பாருங்க, சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா மனநிலை உங்க வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்திருக்குன்னு. இதெல்லாம் நம்மள ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. உங்க மனசு உங்க நண்பனா இல்ல எதிரியா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. பகவத்கீதையில ஒரு அருமையான வரி இருக்கு. உன்னால் உன்னை உயர்த்திக்கொள், நீயே உனக்கு சிறந்த நண்பன், நீயே உனக்கு சிறந்த எதிரி. நீங்க உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்தினா உங்க மனசு உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃப்ரெண்ட், இல்லனா அதுவே உங்க மிகப்பெரிய எதிரி. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரே பளிங்கு கல்ல எடுத்து தெய்வீகமான ஒரு சிலையாவும் செதுக்கலாம், இல்ல அதையே உடைச்சு எல்லாரும் மிதிச்சு போற படியாவும் மாத்தலாம். ரெண்டுமே ஒரே கல்லுதான். ஆனா அது வாங்குற அடிகளையும் அது எப்படி செதுக்கப்படுதுங்கிறதையும் பொறுத்து அதோட மதிப்பு மாறுது. நாமளும் அப்படிதான். கடைசி கேள்வி உங்களுக்கானது. நீங்க ஒரு தெய்வீக சிலையா மாறப் போறீங்களா, இல்ல மிதிப்படும் படியா மாறப் போறீங்களா? உங்க தலைவிதியை உருவாக்குற சக்தி உங்க எண்ணங்கள்ல தான் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிங்க.